Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். பொதுச்செயலாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். மக்கள் நீதி மையத்துல என்ன நடக்குது? கமல் அவர்கள் எங்களால நெருங்கவே முடியறதில்ல. இன்னைக்கு வெளியில பொதுச்செயலாளருக்கு குற்றச்சாட்டுறவங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணாங்க? இந்த குற்றச்சாட்டு பொதுச்செயலாளர் தான் தோண்டித்தனமா நடக்க முடியும்னா அப்ப தலைவருக்கு தெரியாதா? அவர் பலமற்றவரா? அப்ப நீங்க பொதுச்செயலாளர் குற்றம் சொல்ல, தலைவர் குற்றச்சாட்டு. 2026 தேர்தல்ல நாங்க போட்டியிடல அப்படின்றது இறுதி நேரம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்றதுமே அவர் முன்வைக்கிறார். தன்னை பெரிதா காட்டிக்கிறதுக்காக சொல்லப்படுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கட்சிகள்ல, தமிழ் தலைவர்கள்ல இவரளவுக்கு அறிவாளி, இவரளவுக்கு சிந்தனையாளர், இவரளவுக்கு தைரியசாலி ஒரு ஆட சொல்லுங்களேன். நம்ம கட்சி ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருக்கு. அவங்க சின்னத்துல ஜெயிச்சுட்டா கொரோனா சட்டப்படி அவங்க சொல்றதா நம்ம கட்சி பேச முடியாது. நம்ம கட்சி பேச முடியாது. நம்ம இருந்து என்ன பண்ணாங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில இங்க பேர் இருக்காது, சிறப்பு பாதுகாப்பு படை ஒண்ணு மகளிருக்காக உருவாக்கணும்னு நீங்க தீர்மானத்துல தேர்தல் அறிக்கையில் அதை இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க. விஜய் அவர்களை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது இவர் தான். லியோல ஒரு சீன் கூட இருக்கு. கிளைமேக்ஸ் முடிஞ்சோன்னு போன்ல என்ன வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி பாரு. மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒண்ணு இல்ல, ஃபியூச்சர்லயும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சார் பகிரங்கமா சொல்ல விரும்புறீங்க? நான் மீண்டும் சொல்றேன், அவர் உயிரோட இருக்க வரைக்கும் அரசியல் இருப்பார். அரசியல் உயிரோட இருக்க வரைக்கும். ஆதிசிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு என் கூட நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான, உண்மையான, ஒரு விளக்கமான பதில்கள் கொடுக்க முரளியப்பா சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். மக்கள் நீதி மையம் கட்சியை பத்தின நிறைய சர்ச்சையான விஷயங்கள் இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. அதை பத்தின நிறைய கேள்விகளும் என்கிட்ட இருக்கு. இங்கிருந்து நான் தொடங்கிறேன்னு நினைக்கிறேன். தலைவரோட மனநிலை இப்ப என்ன இருக்கு சார்? ஏன்னா கூட இருக்கிறவங்க பல ஆண்டுகள் டிராவல் பண்ணவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது தற்பொழுது கமலஹாசன் அவரோட மனநிலையானது எப்படி இருக்கு? இது ஒரு மாநில மாற்றத்துக்கான வழி ஒன்றும் நடந்துடல. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இது வரைக்கும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சித்தாந்தங்கள், கம்யூனிசம், கேபிட்டலிசம், வலதுசாரிகள், இடதுசாரிகள், ஜனநாயகம், இப்படி சோசியலிசம், ஆளாளுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் பொழுது இது எதுலையுமே சேராத எல்லாத்தையும் கலந்து கட்டின ஒன்று சென்ட்ரிசம். இது பிஸ்னஸ் பண்ணுறவன் அவன் திறமைக்கு பண்ணணும், உழைக்கிறவனுக்கு அதுக்கான கூலி கிடைக்கணும். இந்த ரெண்டுக்குமான ஒரு சித்தாந்தம். இது புதிய ஒரு சித்தாந்தத்தோடு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போவே தெரியும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படணும்னு. அந்த வகையில் நம்ம கட்சி வளர்ந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கார். அங்கே பார்லிமெண்ட்டில் பேச கடமை, கட்சியுடைய கருத்தை, நாட்டுக்கான கருத்தை இவருக்கு சொல்ல போனீங்கன்னா இவர் பேசுனா இந்தியாவுக்கே தெரியும். ஒரு பிரபலமான ஒரு தலைவர். அதே நேரத்தில் ஒரு சிந்தனையாளர், பெரிய அறிவாளி, எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிற இவர்கிட்ட நல்ல கருத்துக்கள் வரும்பொழுது நாட்டில் இருக்கிற முடிவுகளையும் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த இடத்துல இருக்காரு. அந்த வகையில் மக்களின் கட்சி ஒரு வலிமையான கட்சி தான். சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எதுவும் அவரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கல. பாதிப்பதற்கு என்ன இருக்கு? நம்ம ஒரு கூட்டணியில் இருந்தோம். அந்த கூட்டணி இந்த எலெக்ஷன் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. புதுசாக வந்திருக்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த விஜய் அவர்களை அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது இவர் தான். ஒரு மேடையில வச்சு கூப்பிட்டார். நீங்க வாங்க. சொல்ல போனா லியோல ஒரு சீன் கூட இருக்கும். கிளைமேக்ஸ் முடிஞ்சோன்னு போன்ல என்ன வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கேன். அப்படி அவர் எப்பவுமே மாணவர்கள் கூட அரசியலுக்கு வரணும் பாரு. என்கிட்ட வர வேண்டாம், ஏன் அரசியல் பண்ண வேண்டாம், ஆனா உள்ளவா. ஏன்னா உன் வரைக்கும் இந்த அரசியல் பாதிக்குது. இந்த அரசியல் செய்த செயல்கள் உன் மாணவன் வரைக்கும் பாதிக்கல. உன்னை பாதிக்க வச்சு நீ எப்படி தெரிஞ்சுக்காம இருக்கிறது? அரசியல் எல்லாரையும் கூப்பிடல. விஜய் அவர்கள் அவர் விரைட்டாரு. கருத்து என்ன பண்ண போறாரு, நமக்கு முரண்பாடா இருக்குமா, சரியா இருக்குமா, அந்த அடுத்த கட்டம். அப்படி அவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 6 மாசம் பார்க்கணும்னு சொல்றோம். 6 மாசம் பார்க்கணுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. நான் உட்காந்துருக்க சீட்டு என்ன வேல்யூ, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன பொறுப்பு இருக்கு, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். இதை நாங்கள் கூட சொல்லலை. 1967 காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்பொழுது காமராஜர் சொன்னது. அவங்க இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆட்சி நடைமுறைலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தயாராகிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம்னு காமராஜர் பேசின பேச்சு தான் அது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் அவங்க என்ன பண்ணோம், அதே நேரத்தில் அவசரமாக பேச வேண்டியதுங்களுக்கு கருத்து தெரிவிப்போம். இன்னொன்று எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அந்த கட்சி மேலே கிடையாது. காலத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த கட்சின்னு. சரியாக இருந்தால் ஒத்துக்குவோம். இப்போ 2021 ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மகளிருக்கு உதவித்தொகை கொண்டு வச்சு அதை யார் அந்த திட்டத்தை அறிவிச்சதுன்னு சொன்ன தலைவர். நம்ம அறிவிச்ச திட்டத்தை ஒரு கொண்டு வரும்போது அவங்களை பாராட்ட வேண்டாம்.
அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில சிங்கப்பெண் பேர் இருக்காது, சிறப்பு பாதுகாப்பு படை ஒன்று மகளிருக்காக உருவாக்கணும்னு எங்க தீர்மானத்துல இருக்கு, தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அதை இன்னைக்கு அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப பாராட்டுறதா இல்லையா? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயமாவும் ஃபியூச்சருக்காக ஓடக்கூடியவர் தான் கமல் அவர்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நம்ம கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்மளோட நிர்வாகிகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது எல்லா கட்சி தலைவரும் விரும்புவாங்க. ஆனா விரக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப பரவலா வந்துகிட்டு இருக்கு. சிலர் எல்லாமே வெளியேறதும் நம்மளால பார்க்க முடியுது. சமீபத்துல கோபிநாத் அவர்கள் பேசும் பொழுது பொதுச்செயலாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துல என்ன நடக்குது, கமல் அவர்களை எங்களால நெருங்கவே முடியறதில்ல, இங்க ஒரு பாலிடிக்ஸ், அதை விட ஒரு பாலிடிக்ஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா பொதுச்செயலாளர் மேல அவர் கூட வைக்கக்கூடிய விமர்சனம், குற்றச்சாட்டு நியாயம் நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டேன், பொதுச்செயலாளருங்கிறது வந்து ஒரு கட்சி கட்டமைப்புங்கிறது ஒரு மனிதனா செயல்பட முடியாது. தலைவர்னா எல்லா வேலையும் பகிர்ந்து கொடுத்து பார்க்க வைப்பாங்க. பொதுச்செயலாளர் ஒரு முக்கியமான பொறுப்பு. அவங்க கட்சியை நிர்வாகம் பண்ணி நம்ம அவங்க உடன்பட்டு தான் போகணும். இன்னைக்கு வெளியில வந்து பொதுச்செயலாளர் குற்றம் சொல்றவங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணாங்க? அந்த பொதுச்செயலாளர் ஏன் கூட சொல்லியிருக்கலாம், சொல்ல வேண்டிய இடம் இருக்கே, தலைவர் இருக்காரு. இன்னும் சொன்ன இவங்ககிட்டலாம் அவருடைய சாருடைய மொபைல் நம்பர் இருக்கு, மெயில் ஐடி இருக்கு, ஒன்று அனுப்புனா போய் சேரும். இன்னும் இந்த பேட்டி கொடுக்குற வந்து தலைவர் நேரடியாக பேசக்கூடியவர் தான். அது ஏன் அவர் காது கொண்டு போல நெருங்கவே விடலை, எங்களுக்கு அந்த கான்டாக்ட் விடலைங்கிறது எப்படி இருக்குன்னா, நிர்வாகத்திறன் இல்லாம தலைவர் செய்யற மாதிரி இருக்கு. தலைவர் அட்ரைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த குற்றச்சாட்டு பொதுச்செயலாளர் தான் தோண்டித்தனமா நடக்க முடியும்னா அப்ப தலைவருக்கு தெரியாதாது? அவர் பலமற்றவரா? அப்ப நீங்க வந்து பொதுச்செயலாளர் குற்றம் சொல்ல, தலைவரை குற்றம் சாட்டுறீங்க. அப்படி தலைவரை குறை சொல்றதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரிய நிர்வாகி, எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், அந்த கட்சியை அவரை தாண்டி இது நடந்துட முடியுமா? அவரை தாண்டி இது நடக்க முடியாங்கிறது எங்க எல்லாரோட அவருக்கே தெரியுமே. இது வெளியில போகையில இது மாதிரி சொன்னா அதுக்கு அந்த வார்த்தைக்கு வேல்யூ இருக்காது. உள்ள சொல்லிருக்கலாம். இல்ல, அவரு சொல்றாரு, நான் குற்றம் சாட்ட விரும்பல, நான் வெளியே ஏறிட்டேன், அதனால குற்றம் சாட்ட விரும்பல, ஆனா அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நான் கன்வே பண்ணியே ஆகணும். இன்னொன்னு, 2026 தேர்தலில் நாங்க போட்டியிடல அப்படின்றது இறுதி நேரம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படின்றதுமே அவர் முன்வைக்கிறார். பொதுச்செயலாளர் எடுத்துட்டாலே அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல சொல்லுவாங்க, பாதாள ராஜாவை ஒழிச்சு வச்சுட்டு தளபதி வந்து நாட்டை ஆட்சி பண்றான், மக்கள் ராஜாவை பார்க்க முடியாது தட்டுக்கன்னு அப்படி ஒரு இரும்பு தடை போட்டா இருந்துச்சு. அவர் வந்து சொல்ல போனா பொதுச்செயலாளர் குடும்பம் ஊர்ல இருக்கு, இங்க முழு நேர ஊழியர் மாதிரி வேலை பார்க்கறாரு அவரு. எந்த நிமிஷத்துலயும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு தகவலோ வேலையோ வந்தா அந்த நிமிஷத்தையே போய் ஜாயினா செஞ்சுட்டு உழைச்சிட்டு இருக்காரு. ஆனா எல்லா மனிதருக்குள்ள சிறு குறைகள் இருக்கலாம். அதை நம்ம அவரு பொதுச்செயலாளர் நீங்க மாநில செயலாளர் தானே, கேட்குற இந்த இடத்துல இருந்தீங்க, செயற்குழு கூட்டம் நடக்குது, அப்ப பேசலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வெளியில போறதுக்காக பேசுறதை நம்ம ஒத்துக்க முடியாது. அது மாதிரி இன்னொன்னு கேட்டீங்க. இல்ல சார், அடுத்தடுத்து வெளியேறிட்டு இருக்காங்க, இன்னமும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுமே அவர் ரொம்ப கான்பிடண்டா சொல்ற மாதிரி இருக்கு. இன்னமும் நிறைய பேர் விரக்தி இல்லாம இருக்காங்க பாருங்க, இந்த ஒரு வார காலத்துல அவங்க எவ்வளவு பேர் வெளியேறுவாங்க அப்படின்றதுமே அவர் தன்னை பெரிதா காட்டிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படிலாம் கடகடன்னு யாரும் போறதா இல்லை. இதுக்கு மேல வந்து இப்போ வந்து கட்சி மாறல் படம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சியிலும் எல்லா கட்சியும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த சுயநலத்தோட தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுற அரசியல்வாதிகள் எங்கே இருந்தா பொழப்புன்னு நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. குறுக்க நடக்க டிராபிக் ஜாம் அளவுக்கு இருக்கு. ஒரு கட்சியில சேர்றதுக்கு கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள ஓடுறதெல்லாம் பார்த்தோம். இந்த காலகட்டத்துல ஒரு கட்சி மாறதை வந்து சீரியஸா எடுத்துக்க முடியாது. 4 பேர் போகத்தான் செய்வாங்க. ஆனா எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, நான் உயிரோடு இருக்கும் வரை அரசியல் இருப்பேன், அரசியல் ஒன்று இருக்கும் வரைக்கும் மக்களுக்கு கட்சி இருக்கும். இந்த வார்த்தை பெரிய வார்த்தை, ஒரு நெடும் பயணத்துக்கான வார்த்தை. அப்போ நெடும் பயணங்களும் தொய்வுகளும் இடைவெளிகளும் வரத்தான் செய்யும். இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் ஸ்ரீ கமல்ஹாசன் மக்கள் நியமன கூட்டு தான் பேச சொல்ல போறாங்க. நம்ம கட்சி ஒரு வலிமையான ஒரு இடத்துல இருக்கு, ஒரு குரல் இருக்கு நமக்கு. இங்கே இந்த கட்சிக்கு ஒரு குரல் இருக்கு, அது கட்சியின் குரலா இருக்கும். அந்த கட்சியின் குரல்களை நம்ம ஏன் இந்த 26 எலெக்ஷன்ல எங்க சின்னத்துல தான் நிற்போம்னு சொன்னது, ஒருவேளை அவங்க சின்னத்துல இருந்து ஜெயிச்சுட்டா கொரோனா சட்டப்படி வந்து அவங்க சொல்றதான் நம்ம கட்சி பேச முடியாது. நம்ம கட்சி பேச முடியாத இடத்துல நம்ம இருந்து என்ன பண்ண? ஒரு 4 எம்எல்ஏ நம்ம கட்சியில அனுப்ப முக்கியம். நம்ம கட்சியில இருந்து 4 பேர் போகணும். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல திராவிட முன்னேற்றத்தை நம்ம முரண்பட்டா அதை பேச நமக்கு ரைட்ஸ் இருக்கணும். அப்படின்னா சின்ன இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடணும். வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு அவரு. அதுக்காக அலையன்ஸ் விட்டு வெளில வரல, பிரச்சாரம் பண்ணாரு, அது ஜெயிக்கணும்னாரு. அப்படிப்பட்டவர் இவ்வளவு தெளிவா கட்சி நடத்தில கூட இருந்து பாத்தீங்க. ஒரு நாள் அவகாசம் தர்றேன், நம்ம கட்சி என்ன பண்ணு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட விட்டாரு. நீங்கெல்லாம் பேசதான் சொல்லி முடிவு பண்ணி சொன்னதான் அவர் செஞ்சாரு. அப்புறம் வந்து கடைசி நிமிஷம் தான் தெரியும்னா அவர் சொல்றாரா, சின்ன இல்லான்னு பரவாயில்ல நின்றுக்கலாங்கிறாரா? எங்கள்கிட்ட அது டிசிஷனே எங்கள்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது சாம்கோ ஹோட்டல்ல போட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு மீட்டிங். அந்த கூட்டத்துல என்ன பேசப்பட்டுச்சு? அங்க பேசத்தானே கூப்பிட்டாரு, அங்க பேசின வச்சுதானே இறுதி அதிகாரம் நீங்க எடுக்கிற முடிவுதான் சொன்னோம். இன்னும் முக்கியமா சொல்றீங்க, ஒருத்தர் அரசியல் இருக்கணும்னா வரும்பொழுது ஒரு விருப்பப்பட்ட கட்சியை தேர்ந்தெடுத்துக்கணும்.
வந்ததுக்கு அப்புறம் கட்சியின் விருப்பத்துக்கு நடந்தா தான் அந்த கட்சியை விளங்க நீ விளங்கலாம். அதை விட்டு நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன்னா அந்த நிறைய கட்சி நடத்தணும். தலைவர் இப்படி சித்தாந்தத்தோடு வந்திருக்காரு, இவ்வளவு திறமைசாலி, மொழி நாடு நம்முடைய இனம் இதை பற்றியும் தெளிவான சிந்தனை உள்ளவர், தமிழ் வாழணும் தமிழர்கள் வாழணும் அதே இந்தியாவும் பலமா இருக்குன்னு நினைக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தோம். எங்க முரண்பட்டாரு, எங்க நம்ம விருப்பம்லாம் செஞ்சாரு. அப்படி கேள்வி நம்ம கை கொடுத்து கூட இருக்க வேண்டிய நேரத்தில் போறோம்னா நம்ம எதிர்காலத்துக்காக போறோம். அடுத்தடுத்த 2 பேர் கூட போகலாம், அந்த என்ன இருந்தா அது வேற இல்லை, அது கட்சியை பாதிக்காது. அல்ல அடுத்தடுத்த தேர்தலில் மாற்றத்துக்கான விஷயமா நம்ம வந்து போட்டியிடவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குன்றதும் பகிர்ந்திருக்காரு. இது அதான் சார், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரும் பொழுதுதான் அந்த இடத்துல இருக்காரு. இப்போ தலைவர் அவர்களை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் கான்டாக்ட் பண்ண முடியாத தலைவருடைய பிரதிநிதியா நான் இங்க உட்கார்ந்தேன்னா என்னால என்ன பேச முடியும்? சரி, எனக்கு தெரியும் நீங்க நிறைய நேர்காணல சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன விஷயங்கள் சஜஷனாலும் சொல்லுங்க, நாங்க தலைவர்கிட்ட கொண்டு போறோம். அப்படிதான் எங்ககிட்ட மட்டும் இல்ல, வரக்கூடிய எல்லாத்தையுமே அப்படி ஒரு இருந்ததுனால தானே என்னால பேச முடியுது. தலைவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நான் கான்டாக்ட் பண்ண முடியலன்னா நீங்க கேட்கறவங்களுக்கு என்ன அப்படி கான்ஃபிடண்டா பதில் முடியும்? என்ன தலைவர் ஒரு அட்வைஸோ அறிவுரையோ அவர் நிர்வாகமோ என்கிட்ட இருந்தா தான் இது தலைவர் இப்படிதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேனா? அப்ப எனக்கு பேசக்கூடிய இருக்கணும், தலைவர் தொடர்புல இருக்கும். இன்னும் சொல்ல போனா கட்சியில இருக்க அத்தனை பேரும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தொடர்புல இருக்கும். அது மாதிரி பேசலாம். நான் சொல்றேன், இந்த கட்சி மாறுதல் என்பது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில அரசியல் மாற்றத்துல எந்த கட்சியில இருந்தா எதிர்காலம் இருக்கின்ற குழப்பத்துல நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு மாறிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் ஆர்ஷா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்சியே இல்லை, கமல் அவர்களை தவிர அந்த கட்சியே இல்லை, அங்க இந்த மாதிரி பாதி பேர் விலகிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது கூட இவங்களா இருந்தாங்களா அப்படின்னு எழுதக்கூடியவங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க, மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒண்ணு ஃபியூச்சர்ல இப்பயே இல்லை, ஃபியூச்சர்லயும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சார் பகிரங்கமா சொல்ல விரும்புறீங்க? நான் மீண்டும் சொல்றேன், அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அரசியல் இருப்பார், அரசியல் உயிரோடு இருக்க வரைக்கும் மக்கள் நீதி கட்சி இருக்கும். அப்படி எந்த காலத்தும் இருக்கக்கூடிய கட்சியா தான் இருக்குமே ஒழிய இந்த அவர் இதோடைய குரலா ஒழிச்சுக்கிட்டே இருப்பார் ஒழிய இல்லைங்கிற இடம் வரவே வராது. இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகள்ல நம்ம போட்டியில இல்லாததால அந்த இப்ப நடக்கிற நிகழ்வுகள்ல நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒழிய நாளைக்கு காலையில அவர் பேசினா அந்த பேச்சு உத்தரப்பிரதேசத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிரொலிக்கும், அது பேசப்படும். 12 நிமிஷம் நாடாளுமன்றத்தில் பேசினாரு, அது எவ்வளவு செய்தி வந்துச்சு. அவ்வளவு வலிமையான ஒரு தலைவர் இருக்கு. இதுல கட்சி சின்ன கட்சி, அவர் படத்துல ஒருத்தர் இருக்கான், கட்சி சின்ன கட்சி ஆனா தலைவர் பெத்த தலைவர் எங்க தலைவர். அவருடைய இன்னைக்கு தமிழ்நாடு நான் தைரியமா சொல்றேன், யார் என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கட்சிகள்ல தமிழ் தலைவர்கள்ல இவரளவுக்கு அறிவாளி, இவரளவுக்கு சிந்தனையாளர், இவ்வளவுக்கு தைரியசாலி ஒரு ஆளை சொல்லுங்களேன். இவ்வளவுக்கு மக்கள் அறிந்த தலைவர் யாரும் சொல்லுங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக ஒரு குரல் கொடுத்தாருன்னா அந்த குரலுக்கு மத்திய அரசு கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு அவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த கட்சியை வந்து நாளைக்கு இருக்காத நாளைக்கு பேசினா பேதமையானது, சிறுபுலத்தன்மை, அரசியல் தெரியாம பேசுற பேச்சு. அதான் இன்னமும் இறங்கி இந்த டார்ச் லைட்டுக்கு பேட்டரி அந்த மாதிரியான அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பதிலடியா கண்டிப்பா. டார்ச் லைட் உடைச்சு நம்ம அந்த மாறணும் அப்படி ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு, யாரெல்லாம் எங்க இருக்காங்க, போன மாசம் எங்க இருந்தாங்க, ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் செஞ்ச ஒரு செய்தியை 3-4 வருஷமா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டார்ச் லைட் மேட்ரு. ஆனா அன்னைக்கே நாங்க சொன்னோம் இந்த கூட்டணி டெல்லியில யாரு உட்காருங்கிறதா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நாங்க ஆசைப்பட்டதே இந்த கவர்மெண்ட் செஞ்சிச்சு, மகளிர் உதவி செஞ்சிச்சு. அப்படிங்கிற நம்ம எதுக்குறதுக்கு எந்த அடிப்படை காரணம் இருக்கு? அப்படி ஒரு நியாயமான காரணத்தோடு தான் நாங்க கூட்டணி ஆதரிச்சோம். எந்த காரணம்ல ராத்திரி ஒரு போட்டி பதில் கால ஒரு பதில் எல்லா கட்சியும் நில குழஞ்சு போய் இடம் மாறி இருக்கிறதுக்கு அதை பத்தி இப்ப யாருமே பேசுறது இல்லை. அதுவும் இருக்கே சார், ஏன்னா இப்ப பல கட்சிகள் ஆளுங்கட்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன்மெண்ட் வந்து இங்க இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மையம் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க சார்? டிஎம்கேவோட இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு என்ன ரீசன்? அதாவது இந்தியா வந்து ஒரு பல மாநிலங்களா பிரிக்கப்பட்டப்போ ஒரே காரணத்துக்காக பிரிச்சாங்க. இது பல மொழி பேசுகிற பல இனங்களா இருக்கிறாங்க. இவங்களை ஒருங்கிணைக்கும் பொழுது மைய அரசு செய்கிற செயல்பாட்டில் யாரும் அவங்களுடைய தனித்தன்மை இழந்துடக்கூடாது, அந்தந்த மொழியும் அந்தந்த கலாச்சாரம் காப்பாற்றப்பட்டு தான் மொழி வாரியாக மாநிலம் பிடிச்சாங்க. மொழி வாரியாக மாநிலம் படிக்கலையே அந்த கலாச்சாரமும் மொழியும் காப்பாற்றப்படுங்களே, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அது அவன் நாளைக்கு டெல்லியில் பவர் இருக்கவங்க வந்து கெடுத்துடக்கூடாது இல்லை. அப்போ அதுக்காக போராடணும்ல. நம்ம இந்தியாவாக இருந்தாலும் இந்திய நாட்டு வலிமையில் நம்ம வாழ்ந்தாலும் தமிழ்நாடுங்கிறதுக்கான இதை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இங்கே வேணும். அப்படி அரசாங்கம் வேணும். அப்போ யார் இங்கே வலிமையாக இருக்கா?
அதை யாரை காப்பாற்ற முடியும்? திராவிட இயக்கம் வந்ததே அதுக்கு தான் வந்தது. மும்மொழி கொள்ளைன்னு மிரட்டுறாங்க, இந்தி திணிப்புங்கிறாங்க, என்னென்னமோ கொண்டு வராங்க, இந்த ஃபண்டை லாக் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் தைரியமாக எடுத்து கேட்க முடியும்? அப்போ இந்த கட்சி பெட்டர் நம்ம முடிவு பண்ணுறோம். ஓகே. இல்லை இப்போ ஆட்சியில் இல்லைனாலும் கூடவே ட்ராவல் ஆகிறீங்களே, அது ஒரு இப்போ நம்ம ஒரு இதான் சரியான கட்சின்னு அலையன்ஸ் பண்ணோம், எலெக்ஷன் ஜெயிச்சோம், 1 மாதம் ஆச்சு, ரிசல்ட் வேற ஒரு கட்சி ஆட்சி வந்திருக்கு. ஆகா உடனே இது தப்புன்னு மாறுறதுக்கான அது வந்து அந்த ஆள் மாதிரித்தனம்லாம் பண்ணக்கூடாது. அந்த நாணயமற்ற அரசியல்வாதிகளை தான் இன்னைக்கு நம்ம வந்து பொதுமக்களுக்கே அந்த சிந்தனை வந்திருக்கு. ஓகே. இன்னைக்கு இவர் எங்கே இருப்பார் நினைக்கிறேன். அது இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு பாராட்டு தெரிவித்த முதலமைச்சர் விஜய்க்கு பாராட்டு வச்ச அதே நேரத்தில் முன்னாள் முதல்வருக்கு தைரியம் சொன்னார், போய் பார்த்தாரு, எல்லாரும் சந்திச்சாரு. நம்ம அங்கே தான் இருக்கிறோம், அவங்கள்ட்ட உறவாக இருக்கிறோம். அந்த உறவுக்கு எடுப்பதுக்கு நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றதா? நம்மளே வேற ஒரு அலை வேற ஒரு முடிவு வந்திருக்கு, அது நம்ம பார்க்கணும், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி வரக்கூடாது. இல்லை யார் வேணாலும் வரலாம். ஆட்சியை ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க தான் முதலமைச்சர், அவர் எந்த கட்சியும் அவர் தான் நமக்கு முதலமைச்சர். அந்த பாயிண்ட் அவங்கள பார்க்கணும். ஒரு முதலமைச்சர் விஜயுடைய செயல்பாட்டை தவேகா தலைவருடைய செயல்பாட்டை பார்க்கக்கூடாது. முதலமைச்சராக நமக்கு என்ன பண்றாரு, சரியா பண்ணிருக்காரா, அப்படி சரியா பண்ண பாராட்டணும். இல்லை நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம், அது தர்மம் இல்லைன்னா அது கண்ணையும் காரையும் பொத்திக்கிறது அரசியல். எல்லாத்தையும் பார்க்கணும், சரியானதை பேசணும், சரியில்லைன்னா கண்டிக்கணும். அப்பதான் அது மையம். நீலாங்கரையில சிஎம் முதல்வர் விஜய் அவரோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட கமல் அவர்கள் பேசியிருக்கிறதாகவும், அங்க பேசும் பொழுது அவர்கிட்ட அவ்வளவு தெளிவு இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அந்த சந்திப்பானது எதை நோக்கி இருந்துச்சுன்னு இல்லாம, ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதினாங்க. பட் அந்த சந்திப்பானது எப்படி இருந்தது? இதே போல் 2021 திராவிட முன்னேற்ற ஜெயிச்சன்னைக்கு முதல்ல போய் பொக்கே கொடுத்தாரு. இந்த மக்களுக்காக நம்ம போராடணும், அந்த மக்கள் ஒருத்தர் ஆட்சி கொடுத்துருக்காங்க, அவங்க நம்ம பாராட்டத்தான் பண்ணணும். அதே மாதிரி கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது 8-10 இது கொடுத்தாரு, கோரிக்கை கொடுத்தாரு. திராவிட முன்னேற்ற திரைப்படத்துக்காக ஒரு 5-6 கோரிக்கைக்கு மாநிலத்துக்காரன் கோரிக்கை கொடுத்தாரு. இவருக்கு துறையில ஒரு சீனியரு, அந்த மரியாதையும் அது அவர்கிட்ட இருக்கும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது படத்தை தான் வாய்ப்பாக அதை பயன்படுத்துவார். அதனால இன்னும் தைரியம் பண்ணுங்க. அது நம்மளோட துறையிலேருந்து வந்து 2 இருக்கு அவருக்கு. அரசியல் ரீதியிலையும் பாராட்டணும், அவருக்கு இருக்கிற துறையிலேருந்தே ஒருத்தர் பிரதிநிதியாக வர்றாரு, அதையும் வெல்கம் பண்ணணும். அப்படிப்பட்ட இது இருந்துச்சு. அந்த பாராட்டு சரிதான். அந்த பாராட்டுலையும் நமக்காக தான் போய் பேசிட்டு வந்தாரு. ஓகே. இல்லை அந்த பாராட்டும் அந்த நிகழ்வும் தொடர்ந்ததை வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் நீதி மையமும் தாவேக்காவோட இணையுது அப்படின்னு சிலர் எழுதினாங்க. அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அலுவலகத்திலேயோ இல்லை அபிஷியலாவோ கண்டிப்பா டிக்ளேர் தொடர்ச்சியாக எங்களுடைய நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா முழுமையாக யாரையும் நாங்கள் திட்டிருக்க மாட்டோம், பாராட்டிருக்க மாட்டோம். இஷ்யூ அந்த பிரச்சனை அடிப்படையில் தான். G20 வந்து பிரைம் மினிஸ்டர் தலைவராக பொழுது நம்ம வந்து இந்தியாவுக்கு தலைமை கிடைக்கல, உடனே பாராட்டினார். நம்ம பிஜேபி எதிர்கட்சி தான். இன்னைக்கும் விஜய் சிங்கப்பெண்ணை கொண்டு வந்தோன்னு பாராட்டினாரு. பிரதம மந்திரி நான் நீண்ட காலமா பிரதமராக இருக்கிறதையும் பாராட்டினாரு. பாராட்டுறதுங்க. அப்பதான் நம்ம நல்லவன் அர்த்தம். ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கணுங்கிட்ட இப்படி நம்ம அவனோட ஐக்கியம் ஆயிடுவோம். ஓகே. இது ஒரு நல்லது நடக்கல, அதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன், கண்ணால பார்க்க மாட்டேன். அப்படி எந்த ஒண்ணுக்காகவும் நம்ம திரும்பிக்க கூடாதுன்றதுக்காக தான் சென்றிச்சோம். சித்தாந்தங்களே மக்களுக்கு ஒரு நல்லது செய்யும்னா தான் இருக்க சித்தாந்தத்தை தான் தரத்திக்கணும். இல்லை நான் வந்து இந்த சித்தாந்தத்தில் இருக்கேன், இந்த செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இது கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சென்றிச்சோம். அப்படின்னு சரியானது பாராட்டிக்கணும், சரியில்லைன்றத முழு மூச்சை கண்டிக்கணும். அப்படிங்கல இதை முரண்பாடை எடுத்துட்டு அப்படியே இருந்தால் அப்படியே தான் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகே சார், அதான் இந்த முடிவு தான் சார். இந்த மக்கள் நீதி மையம் தாவேக்காவில் இணைகிறதா அப்படின்றலாம் பல கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொல்லிட்டீங்க சார். இதுக்கு அப்பாற்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள், ஏன்னா இப்போ தாவேக்கா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ரஜினி அவர்கள் ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. குறிப்பா திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கக்கூடிய செயல் அவர் ஈடுபட்டாருன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. நண்பர்னு அடிப்படையில அது பேசும்போது அதை பார்த்தீங்களா சார்? அது அப்பேற்பட்டவங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவரா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எழுதிக்கிட்டாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிட்டு? சோசியல் மீடியா வந்து எல்லாரும் பங்களிக்கிறதுக்கு வந்ததுனால முன்னாடி வந்து ஒரு மீடியாக்கள் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். ஒரு லீடர்னா அவருடைய கேரக்டர், அவர் என்ன பண்ணுவார்னு ஒரு தெளிவு இருக்கும். அவங்களே அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார், தூக்கி போட நியூஸ் போட வேண்டான்ருவாங்க. சோசியல் மீடியா எப்படி இல்லை, அவன் வியூவர் சைஸ் பண்ண வாயில வந்ததெல்லாம் போட்டுருக்காங்க. தேவையில்லாமல் வந்து இந்த பேட்டியை நான் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உங்கள்ட்ட வந்தோன்னே சரி பேசுறேன்னு சொன்ன காரணம், இப்படி ஒரு இன்டர்வியூ அவர் கொடுத்தனால தானே. நம்மளை போட்டு ஒரு தவறாக சொல்லும்போது இல்லைன்னு சொல்லி இந்த கட்டாயத்தை அவருக்கே நெருக்கடி விடுறாங்க. அவர் அந்த வேலை சேர்த்து அவருக்கு அவசியம் இல்லை. ரஜினி சாருக்கு அதெல்லாம் வேலையே கிடையாது. அரசியலுக்கு வர முடிவாக இருந்தார், உடல் ரீதியில் அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை. டாக்டர் வான் பண்ணாங்க, வரலை. ஆனால் அதுக்கு அரசியல் ஒரு கருத்தும்
ஒரு சிந்தனையும் விருப்பம் இருக்கத்தானே செய்யும். அதை எங்கேயா சொல்லிட்டு இருப்பாரு. ம். அப்புறம் தான் ஒளி இந்த 2 கட்சியை சேர்த்து இது ஆட்சி வர வைக்க வேலையெல்லாம் அவர் பார்க்கறதுக்கான ஆள் கிடையாது. அதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்க்க அளவுக்கு அவருக்கு நேரமும் இருக்காது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறையே வேற. அதான் சார், அது அப்படி எழுதும் பொழுது அந்த ஜாம்பவானுக்கு அதுதான் வேலையா அப்படின்றத நம்மளால இது பண்ண முடியுது. இல்ல இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா சார்? ஏன்னா இப்ப 2 பேரும் அவ்வளவு நண்பர்கள், அவ்வளவு அறிவியல், அந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவியல், இப்ப இருக்கக்கூடிய சினி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல இந்த அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், அவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்ப இருக்க நடக்கக்கூடிய சூழலும் இவங்க எழுதுறதான் பார்க்கும்பொழுது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கணும் சார். அதுக்கு அவர் விளக்கமா கொடுத்து நாம இன்னைக்கு நிலைமைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கீழே குடிஞ்சு கமெண்ட் படிக்க முடியாது. இது பஸ் ஸ்டாண்டுடைய கழிவறையை விட மோசமா எழுதுறான் மனிதர்கள். புனைப்பெயர்களை வச்சுட்டு கண்டமே நிற்கிறதுனா அதை படிக்கவே முடியாதுங்கல்ல. இதையும் கடக்க வேண்டியதை, இதையும் சகிச்சிக்க வேண்டிய ஒரு சூழலை பொது வாழ்க்கையில வந்தா இருக்கு. அப்படின்னா அதெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் ஒரு 50-60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில இருக்காங்க. அதுவும் சிஎம் விஜய் வந்ததுக்கு பொறாமையான்லாம் போட்டு அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு ரஜினி சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 வருஷம் எனக்கு தெரியும். சொல்ல போனால் இப்போ என் பையனை அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டான். இந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை கேரக்டர் தெரியும் இல்லையா. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், இந்த கட்சி வரணும் ஆசைப்பட்டிருக்கலாம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது வந்துட்டாங்களேன்னு பஸ் இருக்கலாம், அந்த இறங்கி சிந்திக்கிற ஆட்கள் கிடையாது அவங்க. ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைஞ்சி ஒரு படம் சார், ரெட் ஜெயின் அந்த நிறுவனம் தயாரிக்குது. அதுக்கும் சமீபத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீ நடக்காது, இவங்களுக்குள்ளார 2 பேருமே பெரிய ஜாமான் தான், ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு நிறுவனம் இதை முன்னெடுக்காது அப்படின்றாங்க. இதுக்கும் அரசியலுக்கும் சம்மதம் இருக்கு? கிடையவே கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இவங்க 2 சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதுதான் அது நிறைவேற போகுது. அந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் எடுக்குது. அதை நின்று போறதுக்கோ தள்ளி போறதுக்கோ எந்த காரணம் கிடையாது. அவங்க டேட் தான் பிரச்சனையா இருக்கும். அதுக்கு இடையிலேயே ராஜ்கமலுக்கு கமல் சார் சொந்த கம்பெனிக்கு அவர் ஒரு படம் பண்ண, அதை முடிச்சுட்டு அங்கே போவார். அவர் தலைவர் எங்க தலைவர் கல்கி பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு படம் பண்ணுவாரு அன்பறிவோட. அதெல்லாம் முடிச்சு அங்கே போகும்பொழுது 2027 அந்த படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு இன்னொன்று அதை டைரக்ட் பண்ண வேண்டிய நெல்சன் சார் ஜெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த படத்தை செயல்படுத்தக்கூடிய எல்லாருமே பிஸியா இருக்காங்க. அதனால அந்த 2027 இல்லாட்டி இந்த வருஷம் கடைசியில் ஆரம்பிப்பாங்களே, அதுக்கெல்லாம் இந்த வேலையில முடியணும். ஆனா 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஒரு படங்கிறது கட்டாயம் வரும் சார். கமல் அவர்களோட அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் சார், அவரோட அனுபவம் என்னன்றது. ஆனா இவரையா இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களையா இருக்கட்டும், டக்குன்னு விமர்சிக்கிறாங்களே சார். அவங்களுக்கு இப்ப எளிதில் இப்ப அந்த டைம்ல வரணும்னு நினைச்சாரு, அரசியலுக்கு வர முடியல, கட்சி ஆரம்பிச்சாங்க, இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புங்க? இல்லை, அரசியல்ங்கிறது நம்ம பங்களிப்பு அவசியங்கிறது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி மாணவர் வரைக்கும் பங்களிப்பு. இது நடக்கிறத பற்றி நம்மளோட கருத்து இருக்கணும், ஒரு ஈடுபாடு இருக்கணும், எதுக்கும் தயாராக இருக்கணுங்கிறதுல முக்கியப்படுது. அவங்க மாதிரி செலிபிரிட்டிஸ், பெரிய தலைவர்கள், அவங்க சொன்னால் 1,00,000 பேர் கேட்குற இடத்துல இருக்கவங்க அவங்க கருத்து சொல்லித்தான் தீரணும். ஏன்னா ரஜினி சார் மாதிரி ஒரு செல்வாக்கான மனிதன் நடக்கிற விஷயத்தை பற்றி கருத்து சொல்லி சரியில்லைன்னா அதிகாரத்துக்கு மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது. மக்களுக்காக அது பயன்படணும். அப்படி மக்களுக்காக பயன்படுற கருத்துள்ள அவங்க அப்படி வயசு வரும் பொழுதே யாரோ ஒரு சார் முரண்படத்தான் செய்வாங்க. அது இன்னைக்கு நாகரிகமற்ற எதிர்வினைகள் வர்ற காலத்தில் அதை சகிச்சுக்கிட்டு தான் செயல்படும். இப்போ பின்வாங்கிட்டு எதுக்கு இந்த அசிங்கம் வம்புன்னு போனாக்கா நாட்டுக்கு நல்லது இல்லை. அது அவங்க செயல்படணும். என்ன அவச்சொல் வந்தாலும் சரி அதை உடச்சி செயல்படணும். எப்போவுமே அந்த கழிவுகள்லாம் சீக்கிரம் காணாம போயிடும். நல்லது இந்த சல்லடை இருக்குது பாருங்க, சல்லடை அதில் மாவு சிலிப்பாங்கல்ல, மாவுக்கே அந்த வேஸ்ட்டு தான் மேலே நிற்கும். ஆனால் காலச்சல்லடையில் வேஸ்ட்டு கீழே போயிடும், மாவு தான் மேலே நிற்கும். நீங்கள் பண்ண நல்லதான் நிற்கும். ஆனால் இதெல்லாம் உடைச்சி கவலையே படாமல் அவங்கெல்லாம் பொது வாழ்க்கை இருந்தே தீரணும். ரஜினி சார் இருந்தாலும் சரி, எங்கள் தலைவராக சரி, மக்களுக்காக பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது நியாயம் கிடைக்கும் இந்த இந்த பிறக்க கல்ச்சரில். மக்கள் நீதி மையம் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சார்? என்னெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம்? நிச்சயம் முதல்ல கொள்கை அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது. தேர்தலில் இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு வளர்ச்சி அடையாத கட்சியாக இருக்கும்பொழுது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கொள்கையை மேம்படுத்தி மக்களை அதை கவனத்தை திருப்பி அது மக்களுக்கு எந்த தேவை இந்த கொள்கைன்னு கொண்டு வரதான் அந்த பிரச்சாரமும் அதுக்கான செயல் திட்டங்களும் அடுத்தடுத்து நடக்கும். ஓகே, அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம். கட்சி இருக்கும், தலைவர் இருப்பார். சிறப்பு, ரொம்ப நன்றி சார், நிறைய விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்தமைக்கு. நன்றி.